பிரதமருடைய ரோட் ஷோ சென்னையில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. தற்போது நாம் பார்ப்பது அண்ணா சாலையில் பிரதமருடைய கான்வாய் வாகனம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அண்ணா சாலையிலிருந்து நேரடியாக அந்த வாகனங்கள் டி நகரை நோக்கி விரைகின்றது. சென்னையில் அதுவும் விடுமுறை தினமான இன்றைய தினம் இந்த சாலையில் சாதாரண நாட்களில் கடும் கூட்டம் காணப்படும். பிரதமர் சென்று கொண்டிருப்பது அண்ணா அறிவாலயத்திற்கு எதிரே இருக்கக்கூடிய சாலை. திமுக கொடி ஒருபுறம் பறக்கிறது, அதனை காட்சிகளில் பார்க்கிறோம். இங்கிருந்து இடதுபுறமாக திரும்பி பிரதமருடைய வாகனம் பனகல் பூங்கா செல்ல இருக்கிறது. பனகல் பூங்கா, பனகல் பார்க், டி நகர் சென்னையினுடைய அடையாளங்களில் ஒன்று. அங்கிருந்து தான் பிரதமருடைய இந்த ரோட் ஷோவானது தொடங்க இருக்கிறது. அங்கு இதற்காக பிரத்யேக வாகனம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி நம்ம கோவையில் பார்த்தோம். பிரதமரோடு அந்த வாகனத்தில் கோவையினுடைய பாஜக வேட்பாளர் அண்ணாமலை இருந்தார், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருந்தார். அதோடு கோவை தொகுதியினுடைய கோவை தெற்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களும் இருந்தார்கள். இதே போல இப்போது 3 பேர் இந்த 3 தொகுதிகளில் பாஜக சார்பில் நிற்கிறார்கள் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பேருக்கு ஆதரவு கேட்டு குறிப்பாக இந்த 3 தொகுதிகளிலும் பாஜக நேரடியாக களம் காண்கிறது. மத்திய சென்னை, வட சென்னை, அதே போல தென் சென்னை. இந்த 3 தொகுதிக்கும் சேர்த்து பிரதமர் மையமாக ஒரு இடத்துல ரோட் ஷோவை நிகழ்த்துகிறார். அதுதான் பனகல் பூங்கா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.